உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்ப அவர் சொன்னால் செய்வார். அவர் வாக்கு மாறாத தேவன். யாருக்கு இரக்கம் செய்தார்? எரேமியாவின் புத்தகத்தில் நம்ம படிச்சோம். 31வது அதிகாரம் 20வது வசனம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் கொதிக்குது? இந்த பாட்டு கேட்டோம். எங்கப்பா போவேனா பிரசன்னத்தை மறந்து. அதுல அந்த இப்ராஹிம் என்ற வரி கூட வரலாறு இருக்கு. ஆதாம் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ இங்கே? அவன் என்ன சொல்றான்? உன்னுடைய சமூகத்துக்கு ஏன் நம்ம எங்கப்பா போவேன் நான் உங்களுடைய பிரசன்னத்தை. இவன் பிரசன்னத்தை விட்டுட்டு போறான். ஆதாம் ஆண்டவரே கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்கிறார்? சமூகத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேன். நான் புசிக்க வேண்டாம் என்று சொல்றத கனியை புசித்தாய். அந்த மனுஷனை 930 வருஷம் வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? நம்ம 30 வருஷம் வாழ்ந்ததே பெருசு. பேசலாம். நம்மளாம் 30 தாண்டினவங்க தான் நிறைய பேர் இருக்கோம். அப்படியே வரவன் தான் மெத்திச்சலாம். 969 வருஷம். இந்த உலகத்திலேயே அதிகமாக வாழ்ந்தவன் அவன் தான். வேதம் சொல்லுகிறது 1000 நாட்கள் அவருடைய பார்வையில் ஒரு நாள். எத்தனை வருஷம்? அப்ப ஆண்டவர் பார்வையில் இந்த பூமியில பிறந்ததை எவனும் ஒரு நாள் வாழல. பேசுறார். இது உங்களுக்கு சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணுமா இருந்தா, ஆண்டவர் பார்வையில ஒரு மனுஷன் கூட ஒரு நாள் என்ன பண்ணல? வாழவில்லை. நம்ம வீட்டுல மழை பெய்ஞ்ச காலத்துல வரும் ஈஸ்டர். எத்தனை நாள் வாழ்க்கை? ஒரே நாளுங்களா? கொஞ்ச நேரம் தான். அது எறும்பு தானே? அது எறும்பு கிடக்கும்போது ஈஸ்டர் வேறையா கரையா? அன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி யாரும் சொல்லல. இப்ராஹிமே உம்மை எப்படி நான் மறக்கிறேன்? உம்மை எப்படி நான் உனக்கு விரோதமாய் நான் பேசினது முதல் என் இதயம் சில சமயங்களில் நீங்க பார்க்கும் பொழுது, சிலர் பேசும் பொழுது, இப்பதானே என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சிச்சு சொல்றாங்க இல்லையா? இதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்குதுன்றாங்க. சில வார்த்தைகளை கேட்கும், சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்ன பண்ணுது? படப்படப்பா வருது, குதிக்குது, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த எப்ராஹிம் விக்கிரகத்தோடு கலந்து விட்டான். இந்த எப்ராஹிம்
அந்நியரோடு கலந்து விட்டான். இந்த எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கணும். ஓசியா 7:11. எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசரியரிடத்துக்கு போகிறார்கள். எப்படி கைவிடுவேன்? நல்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. யாருக்கு தெரியாத பாட்டு? வாங்க பாடுங்க. கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதுமேனோ, நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததுமேனோ, பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அல்லவா, உனக்குள் வாழ்வதும் ஜீவன் அல்லவா, எப்படி நான் மறப்பேன் உன்னை, எப்படி கைவிடுவேன், எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நானே, உனக்குள் காணல் கண்கள் வருவதுமீனே, கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதுமேனோ, நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததுமேனோ, கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதுமேனோ, நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததுமேனோ, பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அல்லவா, உனக்குள் வாழ்வதும் ஜீவன் அல்லவா, எப்படி நான் மறப்பேன் உன்னை, எப்படி கைவிடுவேன், எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நானே, உனக்குள் கலக்கங்கள் வருவதுமீனே, கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதுமேனோ. கண்ணுக்குள்ளே அண்ணாவை கொடுத்து பார்த்தா, அண்ணால் தன் இருதயத்தில் பேசினாலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணலாம் முடியுமா? கண்ணுக்குள்ள அழுகிறது ஒன்று இருக்குது, இதயத்துக்குள் பேசுறது இருக்குது. அது போல உங்க ஒவ்வொருவருக்கும் 1000 விதமான ரகசியங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. உண்மையா இல்லைங்களா? ஒவ்வொருத்தையும் 1000 காரியங்கள் இருக்குது, அடங்கி இருக்கு. ஆனால் தேவனோ மனிதனை படைத்தார். இந்த மனிதன் பல வகையான படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? இன்னைக்கு லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் இது ஏன் எல்லா விஷயம். இப்போ வானத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்களை கூட பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. எதன் மூலியமா பார்க்குறாங்க? புரியல. சந்திர மண்டலத்துக்கு போகிறோம், சூரிய மண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதை எல்லாம் எதை வச்சு பார்க்க முடியும்? மனிதனால் கண்டுபிடிக்கிற கருவிகளை வச்சு தான் பார்க்க முடியும். பேசுறா? ஆண்டவரை எதை வச்சு பார்க்க முடியும்? சொல்லுங்க. ஏஐ ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த செல்ஃபோன்லாம் கொஞ்சம் காலத்தில் இல்லாமல் போயிடுவோம். போகிறோம்ல கண்ணாடி, ஆப்பிள் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. 2 லட்சம் ரூபாயோ 7 லட்சம் ரூபாய் இந்த கண்ணாடி. அந்த கண்ணாடி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாவரத்துக்குள்ள போகலாமா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாமா, ஃபிட்டாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், பணத்தை விட்டால் வந்துடும். இப்படி எல்லாம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் எஸ்லேம் கூட போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். அந்த கண்ணாடி அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் வரப்போகுது. வந்துருச்சு. கோடீஸ்வரமும் வாங்கியிருக்கிறாங்க. செல்ஃபோன்லேருந்து அத்தனையும் அந்த கண்ணாடிக்குள்ளேயே வந்துடும். டைம்லேருந்து எத்தனை ஒரு 20-30 புல்லுகளை இந்த செல்ஃபோன் ஒழிச்சிச்சோ, இந்த செல்ஃபோனை ஒழிக்கிறதுக்கு அது வந்துருச்சு.
எதை வேணுமாலும் மனுஷன் கண்டுபிடிக்கலாம். எந்த பொருளாலையும் எந்த பொருளை வச்சியும் ஆண்டவரை காண முடியவே முடியாது. இல்லையா? AI துறையில கண்டுபிடிக்கட்டும், BI துறையில கண்டுபிடிக்கட்டும், OI துறையில கண்டுபிடிக்கட்டும், இல்லை A to Z தொழில் நிறுவனத்தை கண்டுபிடிக்கட்டும், எதை வச்சு ஆண்டவரை காண முடியாது. அப்ப எப்படி ஆண்டவரை காண்பது? எப்படி பார்க்க முடியும்? வேத சொல்றது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை இதை வச்சாதாங்க அவருடைய பிரசன்னத்தையே உணர முடியும். பேசலாம். இன்னைக்கு ஆடம்பரம்னா எல்லா இடமும் பெருகுது. எதை வச்சுதான் ஆண்டவரை பார்க்க முடியும்? இருதயத்திலே. மோசே பார்க்கணும்னா, என்னை பார்த்தா நீ செத்துருவ, என்னை பார்க்க முடியாது, கண்மறையில் என்ன பண்ணு, ஒளிஞ்சிக்க, நான் போகும்போது என் பின்புறத்தை என்ன பண்ணு, பார்த்துக்க. நடந்துச்சா இல்லையா? இவ்வளவு மோசடிக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா நம்மலாம் அவரு சீனாவில் இருந்தா நம்ம இங்க இருந்து பார்த்துக்கணும். ஆனா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் என்று சொன்னார். இங்கே என் நாமத்தில் 2-3 பேர் கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் திரளான ஜனங்கள் இருக்கலாம். கலைஞர் கருணாநிதி அவருடைய கூட்டத்தில் கூடுறாங்க, ஜெயலலிதா அவருடைய கூட்டத்தில் கூடுறாங்க, இப்போ நடிகர் விஜயோடைய கூட்டத்தில் கூடுறாங்க, MK ஸ்டாலினுடைய கூட்டத்தில் கூடுறாங்க, சீமானுடைய கூட்டத்தில் கூடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் கூட்டத்தில் கூடுறாங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லை. 3 பேரோ 4 பேரோ அவருடைய நாமத்தினால் கூடும்பொழுது அவர் அங்கே வந்துடுறார். இதுதான் விஷயம். எந்த கண்டுபிடிப்பை வச்சியும் இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. அவரை காண வேண்டுமானால் ஒன்னே ஒன்றுதான், பரிசுத்தம். இதயத்தில் சுத்தம் உள்ள ஒரு பாக்கியவான் அவர் தேவனை. அப்படி தேவன் மனுஷனை உண்டாக்கி, அப்படி உண்டாக்கின மனுஷன்ல ஒரு நல்ல ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அவர் தான் யாரு? எப்ராயிம். எனக்கு பிரியமான அருமையான, அவனுக்கு விரோதமா நான் பேசுறேன்ப்பா. அவனுக்கு பேசுறது முதல் இருதயம் என்ன பண்ணுது? கொதிக்குது. ஏன் கொதிக்குது? நல்ல பிள்ளைன்னு நான் நினைச்சேன்ப்பா. சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்படி என்ன பண்ணாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளைகளுடைய நடக்கை அதை உறுதிப்படும். நீதிமொழிகள் வாழ்க்கையில நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை நம்புறீங்களோ அதே போல ஆண்டவர் நம்மை நம்புகிறார். எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன். ஏன் விரோதமா பேசுறாரு? அப்பா பேசுறாரு இல்ல, அப்பா நீங்க நிறைய பிள்ளைகளை கொண்டுறாங்க, சொன்ன பேச்சு கேட்கறாங்க, விஷம் வச்சு கொண்டுறாங்க, கத்தி வச்சு விட்டு கொண்டுறாங்க. ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து அது இப்படி வரணும் அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை பண்ணியிருப்பாங்க, பண்ணுவாங்க. அதே போல உங்களை என்னை தேவன் உண்டாக்கி உருவாக்கி என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நமது பயணத்தை தொடர்ந்து பெற வேண்டும். அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிட்டான்? விக்கிரகத்தோடு கலந்துட்டான். அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்க அந்நிய நோகத்தோடு கலந்துட்டான். அப்படி போய்கிட்டு இருக்கிறவங்க தான் திருப்பி போடாத அப்பமா மாறிட்டான். அப்படி போய்கிட்டு இருக்கிறவன் தான் ஓசியா 7வது அதிகாரம் 11வது வசனம். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியரிடத்துக்கும் போகிறார்கள். இப்ப எப்ராயிம் யாராக இருக்கிறான்? பேதையான, சொல்லுங்க, பேதையான யாரு?
எப்ராயிம் பேதையான புறா. புறாக்களிலே பல வகையான புறாக்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் சில காரியங்களை அடுத்த வாரத்தில் நம்ம அதை தியானிக்கலாம். புறாவுடைய கண்கள் அது எப்பொழுதும் நீர் நிரம்பி தழும்புகிறதாய் காணப்படும். புறாவின் சிறகுகள், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து விடுவேன். புறாவின் சிறகுகள். காட்டு புறாவின் சத்தம் கேட்கிறதே. அப்ப காட்டு புறாக்கள் இருக்கிறது. இந்த காட்டு புறாக்கள் எதற்கு? ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்த முடியாதவன் காட்டு புறா குஞ்சுகளையாவது என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். புறா இருக்கிறது, காட்டு புறா இருக்கிறது, புறா குஞ்சுகள் இருக்கிறது, புறாவினுடைய கண்கள், புறாவினுடைய சிறகுகள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எப்ராயிம் பேதையான புறா. பேதைகளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை ராத்திரி கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப பெருசா போச்சு, அதனால விட்டுட்டேன். அதை சாக்கான சொல்லிக்கலாம். பேதையான புறா. வேதத்தில் படிக்கும் பொழுது பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போன்று கபடற்றவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம வாசித்ததான இந்த வசனத்திலே எப்ராயிம் பேதையான புறா, அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. இந்த புத்தி இல்லை அப்படின்றதுக்கு சங்கீதக்காரர் சொல்றான், நீ புத்தி இல்லாத கோவேலி கழுதையை போல என்ன பண்ண வேண்டாம்? இருக்க வேண்டாம். என்கிட்ட போயிட்டு உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்டு பாருங்களேன், உடனே என்ன வந்துடும்? சண்டை வரும். ஆனா புத்தியே இல்லாதவன் தான். அந்த புத்தி இல்லாத ஒருத்தன் தான், என் ஆத்துமாவே உனக்காக அநேக நாட்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? ஆகாரத்தை உண்டாக்கி இருக்கிறேன். நீ புசித்து கொடுத்து திருப்தியாகி சந்தோஷமாயிரு. ஆண்டவர் சொன்னார், மதிக்கேடனே இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்தது யாருடையும். அப்ப இவன் யாரு? புத்தி. அறிவும் புத்தியும் எங்க இருக்கிறது? நம்முடைய நாவின் கீழ் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. அப்ப இவன் எதை சம்பாதிக்கவில்லை? புத்தியை சம்பாதிக்கவில்லை. இவன் பேதையான புறா, புத்தி இல்லாதவன். என்ன இருக்கு அடுத்தது? எகிப்தியனை. இவன் பேதையான புறா, புத்தி இல்லாதவன். எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியர் இடத்துக்கு போகிறார்கள். இப்ப நீங்க புறாவை பார்க்கலாம், அதுல பந்தய புறாக்கள் இருக்கிறது, செய்திகளை கொண்டு போகிறது புறாக்கள் இருக்கிறது. பல வகையான புறாக்கள் நம்ம பார்த்திருக்கலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள் அவருடைய கால்களில் என்ன பண்ணுவார்கள்? செய்திகளை கட்டி அனுப்பிவிடுவார்கள். அதை பார்ப்பார்கள், அதை பார்த்து செய்தி பரிமாற்றம் அப்படி நடந்தது. பந்தய புறாக்கள் இருக்கிறது. இப்படி புறாக்களை வைத்து நிறைய திரைப்படங்கள் கூட வந்திருக்கு. வாழ்க்கையில இவன் யாரா இருக்கிறானா? பேதை. வேதம் கொடுக்கிறது, பேதை நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான். வசனம் இருக்கா? பேதை நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான். புத்தி இருந்தா போக மாட்டான். நமக்கெல்லாம் தேவன் அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் தந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கா? 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 என்ன இருக்கணும்? இந்த எப்ராயிம் பேதையான புறா, புத்தி இல்லாதவன், எகிப்துக்கு கூப்பிடுகிறார்கள். இவன் பிறந்தது எங்க? எப்ராயிம் பிறந்தது எங்க? எகிப்து தான். இந்த தேசத்துல கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லிதான் மனேசேவே எப்ராயிம் என்ன பண்றான்? அங்க பேரிடுறான். இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்க ஓடுறான்? பைபிள் சொல்லு, எகிப்தை திரும்பி பார்க்காதே.
இவருடைய மனது, எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்க 2 மக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எகிப்து அசிரியர்கள். இங்கே இவன் பேதையான புறாவை போட்டிருக்கிறான். எகிப்தியர்கள் இவனை அடித்தார், துன்பப்படுத்தினார், நெருக்கினார். இவன் உடனே பேதையான புறாவை போல அசிரியர்கள் இடத்துக்கு ஓடிடுவான், தஞ்சத்துக்கு. எங்களை காப்பாற்ற எகிப்தியர்கள் அடிக்க வர்றான். இப்ப அமெரிக்காவோட சில நாடுகள் கூட்டு நாடுகளாக சேர்ந்துக்குது இல்ல, ஜெர்மனோடு சில நாடுகள் சேர்ந்துக்குது. அது போல எகிப்து நெருக்கினா அசிரியரோட போய் ஜாயின் ஆயிடுவான். கொஞ்ச நாள் கழித்து அசிரியரை ஒரு நெருக்கினா எங்க ஓடுவான்? எகிப்தை ஓடிடுவான். ஆனா எங்க ஓடணும்? இவன் பேதையான புறாவையாக இருக்கிறான். ஒரு தெளிந்த புத்தி இல்லாதவனாக இருக்கிறான். எகிப்துக்கு திரும்பி போக கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அசிரியர்களோட சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனால் இவன் ஆண்டவரை விட்டு விட்டு அசிரியர்கள் அடித்தால் எகிப்தியர் இடத்திற்கும், எகிப்தியர்கள் இடத்துல அசிரியர்கள் இடத்துக்கு போயிட்டு இவங்கள்ட்ட தான் தோழமை கொண்டானை தவிர ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லை. அதனால்தான் வேதம் சொல்கிறது இவனுக்கு புத்தி இல்லாதவன். எப்ராயிம் பேதையான புறா. இந்த புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல என்ன அப்படின்னா ரூபம் கொண்டார். எனவே உங்க வாழ்க்கையில நாம் யாராக இருக்க வேண்டும்? புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்ராயிம் எனக்கு பிரியமான குமாரன் தான், அருமையான பிள்ளை தான். அவனுக்கு விரோதமா நான் பேசினது முதல் அவனை நான் நினைச்சு கொண்டே இருக்கிறேன். அவனை நான் எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் கைவிடுவேன்? ஏன் விரோதமா பேசுறேன்? அவன் அந்நிய ஜனத்தோட கலந்துட்டான், அவன் விக்கிரகத்தோடு கலந்துட்டான், அவன் திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான், அவன் பேதையான புறாவ புத்தி இல்லாதவனா இருக்கிறான். அவனை நினைக்கும் போதெல்லாம் என் இதயம் கொதிக்கிறது. புறாவை நீங்க வளர்க்கிறதை பார்க்கலாம். ஒரு 6 மாதங்களோ ஒரு வருடங்களோ நீங்க அந்த புறாவை வளர்த்தீர்கள் என்று சொன்னால் புறாக்கள் இருக்கும். திடீர்னு இந்த புறா போயிடும். ஒரு 6 மாசத்துக்கு இந்த புறா வரவே வராது. வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆனா எவ்வளவோ நாள் கழிச்சு 6 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, இந்த பறந்து போனதான புறாக்கள் திரும்ப ஒரு கூட்டத்தையே கூறிட்டு வருமா. நான் அதனுடைய செய்திகள்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த செய்திகள்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் எங்க தூக்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு ஞாபகம் சொல்றேன். அந்த 2 போயிடுச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு கழிச்சாலும் சரி, தன்னை வளர்த்த இடத்துக்கு தானா புறாக்கள் வரும். அதுக்கு எத்தனை அறிவு இருக்குது? பறவைக்கு 5 அறிவு இருக்குது. மனுஷனுக்கு அவன் வரமாட்டான். 5 அறிவு உள்ளதான புறா எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பி வரும். 6 அறிவு உள்ளதான அறிவு கெட்டவனே, அதாவது கெட்டவனே அறிவு கெட்டவனே, அவன் என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். அப்படி ஒருத்தவன் தான் யாரு? இளையகுமாரன். புத்தி தெரிந்தவனாய், ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பணத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் இதயத்தில் நினைச்சு தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவன் புத்தி உள்ளவன். எனவே இன்றைய தினத்துல உலகத்தில் புத்தி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்.
நம்மளாம் புத்திமான்களாய் நடந்து கொள்ளணும். இவன் பேதையான புறா, தஞ்சத்துக்காக அங்கங்க ஓடுறான், அங்கங்க போய் மாட்டிக்கிறான். சொல்லுவாங்க குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க அங்க தலைவரிச்சு ஆகுதான். அது இன்னொருத்தர் சொல்லுவார், காலையிலே போயிட்டு ஆண்டவர் தெரியலன்னா சனிய ஜாமத்துல எதிர்த்துக்கிறான். இப்படி எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் எப்படி கைவிடுவே மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, உன்னை நான் மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். எதை வச்சுக்கணும்? எப்ராஹிம் யாரு? பேதையான புறா. திருப்பி கூட அப்போ போன வாரம் பார்த்துட்டோம். இந்த வாரம் பேதையான புறா. இந்த புறா என்ன பண்ணுது? கசப்பு இல்லாதது, பகை உணர்வு இல்லாதது. அவன் பேதையா இருக்கிறதால எகிப்து அடிச்சா அஸ்ரீரத்துல ஓடுறான், அஸ்ரீர் அடிச்சா ஜெயித்துல ஓடுறான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே அவன் நம்ம பிரச்சனை பண்ணதுனால அவன்கிட்ட போக கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இவன் பேதையானவனாக இருக்கான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பச்சொந்தி புறத்தை மாத்திக்கிட்டு மனமோட போக்குற வாழ்ந்துக்கிட்டு அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் யாரு? புத்தி இல்லாத இந்த எப்ராஹிம். அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேன். எப்ராஹிம் நினைக்கும் தேவன் நம்மை நினைப்பார். எப்ராஹிமை கைவிடாத தேவன் நம்மையும் கைவிட மாட்டார். நீ என்னால் கைவிடப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறார். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு, இரண்டாவது பிறந்ததான ஒரு மனுஷனுக்கு முதல் ஆசீர்வாதத்தை கொடுத்தது இரக்கம், கிருபை. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். வரலாற்றையே மாற்றி போட்டது. அந்த மனுஷனை ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமான குமாரன், அருமையான பிள்ளை. ஆனால் அவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன். எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானா அவன் இல்லாம போயிட்டான். விக்கிரகத்தோட கலந்துட்டான், அந்நிய ஜனத்தோடு கலந்துட்டான், திருப்பி போடாத அப்பமா போயிட்டான். ஆனா அவன் யாரு? பேதையான புறாவா இருக்கிறான். அவனை நான் எப்படி விடுவேன், எப்படி நான் கைவிடுவேன் சொன்னார். எனவே என்ன சொல்கிறது? நீங்கள் பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று சொன்னார். நாமும் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் காணப்படுவோம். நோவாவும் தன் காலத்திலே வெள்ளம் வற்றி போய்விட்டாய் என்று பார்த்து அறியும்படிக்கு காகத்தை விட்டான், புறாவையும் விட்டான். காகம் போவதும் வருவதுமாக இருந்தது. புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து இறைப்பாறை இடமில்லை, அது திரும்ப வந்தது. திரும்ப என்ன பண்ணுறது? ஒலிவ மலைய மரத்தனுடைய இலைய ஒத்திக்கிட்டு வந்தது. அப்பொழுது அவன் பூமியில் தண்ணி வற்றி போய்விட்டது என்பதை அறிந்தான் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். எனவே பல்வேறு இடங்களிலே இந்த புறாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே அவையிலே நாம் தியானிப்போம். பேதையான புறா, காட்டு புறா, புறா குஞ்சி, புறா சிறகு, புறா கண்கள், இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய நாட்கள் போய்கிட்டே இருக்கும். எப்ராஹிம் பேதையான, எப்ராஹிம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராஹிம் ஃபர்ஸ்ட், எப்ராஹிம் விக்கிரகத்தோடு கலந்தார். எப்ராஹிம் அந்நிய ஜனத்தோடு, அந்நிய ஜனனா யாரு? இஸ்ரேல் அல்லாத அத்தனை பேருமே அந்நிய ஜாதி தான், கண்ணீரோடு கலந்திருக்காங்க.
மூணாவது எப்ராஹிம் திருப்பி போடாத அப்போ. 4 எப்ராஹிம். இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? அருமையான மகனா இருக்கிறோம். ஆனா எப்ராஹிமை போல இருக்கக்கூடாது. மனம் திரும்பி தேவனுடைய பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யட்டும். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம்.